ஹாய்ங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மிஸ் பண்ணாத பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதுங்க. ரைட் இட் டவுன். நான் உங்கள் ப்ராப்ளம்ஸை எல்லாமே எழுதிட்டு நீங்கள் அதை பேர்ன் பண்ணிடுங்க. இது பேர்ன் பண்ணிவிட்டு அந்த வர ஆஷை நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்ம லைக் காற்றுல விட்டுடணும். அப்படியே வந்துட்டு கையில் எடுத்து அப்படியே ஊதிட்டாக்க மொத்தம் காற்றுல கொடுத்துருவோம்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காற்றுக்கு விட்டுடுவோம். அப்போது நம்ம ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகிடும். அப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி நீங்கள் திங்க் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணது திருப்பியும் தாட் பண்ணி எனக்கு அப்படி ஆச்சு, எனக்கு இப்படி ஆச்சு, அவங்க அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. யார் எது சொன்னாலும் இப்படி கேட்டுட்டு இப்படி விட்டுணும். இன்னும் அஸ்ஸல் இங்கே பிரெயினில் அஸ்ஸல் வச்சுக்கூடாது. அப்புறம் நம்ம பியூர் சைல்டு மாதிரி இருக்கணும். சைல்டுக்கு நீங்கள் என்ன திட்டுங்க, திருப்பி 2 மினிட்ஸில் திருப்பி குழந்தை நம்மக்கிட்ட வந்துடும். அம்மா அடித்தாங்கன்னு அப்படியே மனசில் வச்சுக்கமா, அஸ்ஸல் இல்லை. அதனால் நம்ம குழந்த மாதிரி இருக்கணும். நம்ம பிஹேவியர் நம்ம பெருசாகிட்டோம், நம்மளுக்கெல்லாம் தெரியும் வந்துட்டு நினச்சா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். வி ஆர் இன் த மாயா ஸ்டேட். அந்த மாயாவில் போயிட்டோன்னே யாரும் வெளியே வர முடியாது, தெரியுமா? ஸோ கிருஷ்ணர் என்ன சொன்னார்? அஸ்ஸல் அவர் எப்பயுமே யாரையுமே எதுவும் சொல்ல மாட்டார். ஈவன் கம்சர் கூட 99 தப்பு பண்ணுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணார். 100 தப்புக்கு தான் அவர் இது பண்ணார். ஸோ அந்த மாதிரி நம்ம யார் எந்த தப்பு பண்ணாலும் கண்டுக்கூடாது. நம்மளாக இருக்கணும். We are great. We should not accept anyone. அது பெருசாக இருந்தால் நம்மள சின்ன நான் வீட்டு ஃபேமிலி விஷயம் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங்ன்றது சின்ன சண்டை தான் பெருசாகிடும். பெருசானாக்கா இன்னும் பெருசாகி அது ரொம்ப டிசாஸ்டருக்கு போயிடும். ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த ஃபேமிலி மேட்டர். சின்ன ஒர்க்ஸ் இருந்தால் ஹஸ்பண்ட் எதுனா சொன்னாலும், ஒய்ஃப் எதுனா சொன்னாலும் ரொம்ப ஈஸியாக